நாடரம்பள்ளியில் ஈமசரங்கு பணம் பெற வந்த நபரிடம் 2000 பணம் வாங்கிய சமூக நல பாதுகாப்பு திட்ட தனிவட்ட ஆட்சியர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் மனைவி மலர் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு மரணமடைந்தார். மரணமடைந்த ஈமசரங்குக்காக அரசு அறிவித்த 25,000 பணத்தை பெற பெருமாள் மகன் சேகர் என்பவர் நாச்சம்பள்ளி தனிவட்டாட்சியர் வெள்ளியம்மாளாவிடம் மனு அளித்தார். இதன் காரணமாக பணத்தை கொடுக்க சேகரிடம் சமூக நல பாதுகாப்பு திட்ட தனிவட்டாட்சியர் 3000 பேரம் பேசியுள்ளார். அப்போது சேகர் 2000 ரூபாய் பணத்தை மட்டும் வள்ளியம்மாளிடம் கொடுக்க சம்மதம் தெரிவித்தார். இதுகுறித்து திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராஜு மற்றும் ஆய்வாளர் கௌரி தலைமையிலான 5 பேர் குழுவினர் ஆலோசனையின்படி சேகரிடம் ரசாயனம் தடவிய பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்து அனுப்பியுள்ளனர். அப்போது தனிவட்டாட்சியர் வள்ளியம்மாள் பணத்தை பெறும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் இதன் காரணமாக சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வள்ளியம்மாளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சோதனையின் போது திடீரென சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாளுக்கு மயக்கம் ஏற்பட்டதால் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் வள்ளியம்மலை மீட்டு நாச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது நாச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் உள்ளே வரவிடாமல் விஜிலன்ஸ் பெண் கான்ஸ்டபிள் ஷாலினி என்பவர் திடீரென நாச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையின் முன்பக்க இரும்பாலான கேட்டு மூடிய சம்பவம் அரங்கேறியது. இதனை அறிந்த உள்ளே இருந்த மருத்துவர் உதயகுமார், நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் மருத்துவமனையின் முன்பக்க கதவை கேட்டை மூடியது தவறு. இதற்கு நாங்கள் தான் பதில் சொல்லியாக வேண்டும் என பெண் அதிகாரியிடம் கூறினார். இதன் காரணமாக மருத்துவமனையில் சிறிது பரபரப்பு காணப்பட்டது. நாற்றம்பள்ளி அருகே இயற்கை மரணமடைந்த நபருக்கு ஈமச்சடங்குக்காக 25,000 பணம் பெறுவதற்காக லஞ்சமாக 2000 ரூபாய் பணம் பெற்று சமூக நலத்திட்ட பாதுகாப்பு தனி வட்டாட்சியர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ்.